நம்ம சீர்காழி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய ஆத்திச்சூடி இயல்வது கரவேல். இயன்றவரை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். அதாவது நம்மால எது முடியுமோ முடியும் அளவுக்கு நாம பிறருக்கு கொடுக்கணும். நம்மளால முடியும், இதை இவர்களுக்கு கொடுக்க முடியும், அந்த அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கிறது அப்படின்னா நம்ம அதை கொடுக்கலாம். தன்னால் இயன்றவரை பிறருக்கு உதவ வேண்டும் என்பதைத்தான் இந்த வாசகம் சொல்லுகிறது. அவ்வை பாட்டி ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க, இயல்வது கரவேல் அப்படின்னு. இதை ஒரு சிறிய கதை மூலமா சொன்னா உங்களுக்கு சுலபமா புரியும் நினைக்கிறேன். ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பம், ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு 7 வயது குழந்தை, தினசரி வேலைக்கு போய் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வாழ்வியல் சூழல் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த வீட்டு பெண்மணியுடைய பெயர் மங்களம். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மங்களம் வீட்டுல சமைச்சிட்டு இருக்கா. மங்களம் வீட்டுல சமைச்சிட்டு இருக்கும்போது குழந்தை, 7 வயது குழந்தையானது அங்கே விளையாட்டி கொண்டிருக்கிறது. அந்த ஹால்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. வீட்டுல விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அம்மா தாயேன்னு வாசல்ல யாரோ கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அந்த குழந்தை போய் அவங்க அம்மாட்ட சொல்லுது, அம்மா யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொன்ன உடனே மங்களம் சரசரன்னு வெளியில வரா. வெளியில வந்த உடனே வந்து பார்த்தா வெளியில யாசகம் கேட்கக்கூடிய ஒரு பெண்மணி. அம்மா, குழந்தை ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் பால் இருந்தா கொடுங்கம்மா அப்படின்னு கேட்கிறேன். கேட்ட உடனே மங்களம் ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. வீட்டுல அடுக்கலையில உள்ள பால் இருக்கு, ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 2-3 வேளை டீ குடிக்கக்கூடிய பழக்கம் ஒரு சில குடும்பத்தினருக்கு உண்டு, அதே போல அவங்களுக்கும் உண்டு. அதனால இது அந்த தேநீர் தயாரிக்க பயன்படுமோ அப்படிங்கிற யோசனையில இந்த பாலை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு பால் இல்லமான்னு பதில் சொல்லிடுறாங்க. பால் இல்லமான்னு பதில் சொன்ன உடனே இந்த குழந்தை ஆச்சரியமாக பார்க்கறது, தாயார் பொய் சொல்றாங்களே, பால் உள்ள இருக்கே, அம்மா ஏன் பொய் சொல்றாங்க அப்படி. இதை சொல்லிவிட்டு மங்களம் நேரா அடுக்கலைக்குள்ளார போறா. அடுக்கலைக்குள்ளார போகும்போது குறுக்க அவங்க வீட்டு பூனை ரொம்ப வேகமா ஓடுது. மங்களத்தை கண்டவுடன் பயந்து கொண்டு ஓடிய பூனை அங்க அடுப்புல இருந்த பாலை தட்டி விட்டு சென்றது. பால் கீழே ஊத்திடுச்சு. பால் கீழே உடனே மங்களம் பார்க்கிறா, சுத்தமா ஒரு சொட்டு கூட எல்லாம் கீழே ஊத்தி போச்சு. இப்ப இந்த குழந்தையானது நேரா போய் அம்மாவை பார்க்குது. அம்மாவை பார்த்த உடனே இந்த குழந்தை கேட்கிறது, அம்மா, அவங்களுக்காவது அந்த பாலை கொடுத்துருக்கலாம்ல, இப்ப நாமளும் குடிக்க முடியாம போயிடுச்ச, அவங்களுக்கும் பயன்படாம நமக்கும் பயன்படாம வீணா போயிடுச்சம்மா, முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லுது. இதைத்தான் நம்மளுடைய அவ்வை பாட்டி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, இயன்றவரை பிறருக்கு கொடுங்கள், உங்களால இது முடியும்னா பிறருக்கு கொடுங்கள். அதைத்தான் இயல்வது கரவேல் என்று மிக அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறார் நம்முடைய அவ்வை பாட்டி. இதை நாம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அது பின்னால சக மனிதர்களோடு நன்றாக பழகுவதற்கு, ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கு குழந்தைகளுக்கு பயன்படும். எல்லா விதத்திலும் ஒரு தனி மனிதன் சிறப்பாக வாழ்வதற்குரிய அனைத்து கருத்துக்களையுமே நம்முடைய அவ்வை பாட்டி மிக அழகாக ஆத்திச்சூடியில கொடுத்திருக்கிறாங்க. இதை அறிவதன் மூலம் நாம் அதீதமான ஒரு அறிவினை பெறலாம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நன்றி.